துச்சாதனன் துகிலுரித்த போது பாஞ்சாலிக்கு கிருஷ்ணர் சேலையை கொடுத்த கதை நமக்கு தெரியும். இதனால் பாஞ்சாலிக்கு மனசுல ஒரு கர்வம் வந்துச்சு. நான் அழைத்தால் மட்டுமே கோவிந்தன் வருவான், கோவிந்தனிடம் பக்தியாய் இருப்பது நான் மட்டுமேனு ஒரு அகங்காரம் வருது. அதன் பிறகு பஞ்ச பாண்டவர்களுடன் பாஞ்சாலி காட்டுக்கு போறாங்க. கிருஷ்ணர் அவங்கள பார்க்க காட்டுக்கு நடந்தே போறாரு. அப்ப பாஞ்சாலி சொல்றாங்க, எங்களை காண நடந்தே வந்தீர்களா அண்ணா? சற்று பொறுங்கள், நான் தங்களுக்கு குளிப்பதற்கு வெந்நீர் போட்டு தருகிறேன்னு சொல்றாங்க. பாஞ்சாலி அடுப்பை பத்த வைக்க பீமன் பெரிய அண்டாவுல தண்ணிய புடிச்சிட்டு வந்து அடுப்பு மேல வைக்கிறாரு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் குளிக்க வராரு. ஆனா அடுப்புல இருந்த தண்ணி சூடாகல. என்னடா இது, அடுப்பு நல்லா எரியுது, இந்நேரம் தண்ணி கொதிச்சிருக்கணுமே, ஆனா சூடு ஏறாம ஜிலு ஜிலுன்னு குளிர்ந்திருக்கேன்னு பாஞ்சாலி ஆச்சரியப்பட கிருஷ்ணர் பீமன் கிட்ட அந்த நீரை கீழே ஊற்றுன்னு சொல்ல பீமன் தண்ணிய கீழே ஊத்த தண்ணியில இருந்து ஒரு குட்டி தவளை தாவி ஓடுது. அதை பார்த்து கிருஷ்ணர் சொல்றாரு, அன்பு தங்கையே, நீரில் இருந்த இந்த தவளை தன்னை காப்பாற்ற சொல்லி என்னை வேண்டியது. அதனால் தான் நான் நீரை சூடாக்காமல் குளிர்ந்த நிலையிலேயே வைத்திருந்தேன். என்னை வேண்டுபவர்கள் என் தங்கையாக இருந்தாலும் சரி, சிறு தவளையாக இருந்தாலும் சரி, அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர்களை ரட்சிப்பேன்னு சொல்லும் போதுதான் பாஞ்சாலியின் அகந்தை அழியுது. கோவிந்தன் பக்தர்களை காப்பவன், அவனை யார் சரணடைந்தாலும் அவர்களுக்கு அடைக்கலம் தருவான் அப்படின்னு பாஞ்சாலிக்கு புரிஞ்சுது.